திமுக அரசின் 3 ஆண்டு கால ஆட்சி நிறைவடைந்துள்ள நிலையில் இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி என்பதை தமிழ்நாடு மக்கள் நிரூபித்து காட்டுவார்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளில் மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாமல் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றும் அரசாக திமுக அரசு விளங்குவதாக தனது அறிக்கையில் இபிஎஸ் விமர்சித்துள்ளார். கடந்த 36 மாதங்களில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, போதைப் பொருட்களின் கேந்திரமாக தமிழகம் மாறியுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மின் கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, குடிநீர் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு போன்ற பல வரி உயர்வுகளை தமிழக மக்களுக்கு பரிசாக அளித்துள்ள திமுக அரசு 3 ஆண்டுகளில் 3.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி மக்களை கடனாளிகளாக ஆக்கியுள்ளதாக இபிஎஸ் விமர்சித்துள்ளார். தற்போது தமிழகத்தில் நடப்பது பயனற்ற ஆட்சி என விமர்சித்துள்ள அவர், இது மக்கள் விரோத ஆட்சி என்பதை தமிழக மக்கள் விரைவில் நிரூபிப்பார்கள் என்று தெரிவித்துள்ளார்.